9வது மைல் பகுதியில் வசிப்பவர் கைருனிஷா. இவரது கணவர் சர்புதீன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார். சர்புதீனின் பெற்றோர் முகமது மைமுனா தம்பதி பந்தலூர் வீரப்பன் காலனியில் தனியாக வசித்து வருகின்றனர். தனியார் பள்ளியில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கும் முகமது கடந்த 16ஆம் தேதி வேலை முடித்து வீடு திரும்பினார். முன்பக்க கதவு பூட்டி இருந்தது. மனைவி மைமுனா வெகு நேரம் ஆகியும் பதிலளிக்காததால் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து முகமது உள்ளே நுழைந்தார். கிச்சன் அருகில் மைமுனா தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்த நெலாக்கோட்டை போலீசார் குக்கர் வெடித்து மைமுனா உயிரிழந்திருக்க கூடும் என சந்தேகமடைந்தனர். இவ்வழக்கில் 4 தனிப்படை போலீசார் விசாரித்தனர். இதில் மைமுனாவின் மருமகள் கைருனிஷா தனது தங்கை அசீனாவுடன் இணைந்து மைமுனாவை கொலை செய்தது உள்ளிட்ட பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலீசார் கூறுகையில், கடந்த 16ஆம் தேதி கைருனிஷா தனது தங்கை அசீனாவுடன் மைமுனா வீட்டிற்கு சென்றார். மைமுனா இருவருக்கும் டீ கொடுத்துள்ளார். அதை வாங்கி குடித்துவிட்டு அக்காவும் தங்கையும் சேர்ந்து மைமுனாவின் கழுத்தில் துண்டு போட்டு நெரித்து கீழே தள்ளியுள்ளனர். அருகிலிருந்த குக்கர் மூடியால் மைமுனா தலையில் பலமாக தாக்கினர். சிலிண்டரை தூக்கி தலையில் போட்டு மைமுனாவை கொலை செய்துள்ளனர். மைமுனா அணிந்திருந்த செயின், கம்மல் உள்ளிட்ட 6 சவரன் மற்றும் செல்போனை திருடினர். கிளம்பும் முன் கிச்சனில் இருந்த கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்துவிட்டு அக்கா தங்கை இருவரும் எஸ்கேப் ஆகினர். கொலையின் நோக்கம் குறித்து விசாரித்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். கைருனிஷாவின் தங்கையின் கணவர் நஜமுதீன் போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் உள்ளார். அவரை ஜாமீனில் எடுக்க பணம் இல்லாததால் அக்காவும் தங்கையும் பக்கா பிளான் போட்டு மாமியாரை போட்டு தள்ளியது தெரிய வந்தது. போலீசில் சிக்காமல் இருக்க சமையல் கேஸை திறந்துள்ளனர். முகமது வீடு திரும்பியதும் லைட் சுவிட்சை போட்டால் சிலிண்டர் வெடித்து சிதறும். அப்போது திருட்டு சம்பவம் வெளியில் தெரியாமல் இருக்கும் என திட்டம் தீட்டியுள்ளனர் இந்த கொடூர சகோதரிகள். கேஸ் சிலிண்டர் வாடகை வைத்து சுதாரித்த முகமது சுவிட்சை போடாமல் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினார். திருடிய நகை மற்றும் செல்போனை அசீனா தனது வீட்டிற்கு பின்னால் மண்ணில் புதைத்து வைத்தார். மேலும் சிறையில் இருக்கும் தன் கணவர் நஜமுதீனை போலீசார் தாக்கியதாக புகார் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. திருடிய நகை மற்றும் மொபைலை பறிமுதல் செய்த போலீசார் கொலைகார அக்கா தங்கையை கைது செய்தனர். தங்கை கணவரை ஜாமீனில் எடுப்பதற்காக மருமகள் மாமியாரை கொடூரமாக கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.